நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தும் ஜெபமும். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது மரணத்தை போன்ற ஒரு காரியம். அதாவது நாம் உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனால் மரணத்திற்கொப்பான ஒரு பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதையே அது குறிக்கிறது. தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதிய எந்த மனநிலைமையில் எழுதினார் என்று பார்க்கிற பொழுது, அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பள்ளங்களும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில பள்ளத்தாக்குகள் மரணத்தின் விழுந்துவிட்டால் மரணத்தை ருசி பார்க்காமல் இருக்க முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட இடத்துல விழுந்து அவர் எழுந்து வந்திருக்கலாம். அப்பொழுது எழுதப்பட்ட ஒரு பாடலாக இது காணப்படுகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். அந்த பள்ளத்தாக்கிலே பாம்புகள் இருக்கலாம், தேள்கள் இருக்கலாம், விஷப்பூச்சிகள் இருக்கலாம், ஏதோ ஒன்று மரணத்தை கொடுக்கிறது கூடியதாக இருக்கலாம். ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பொல்லாப்புக்கு பயப்படேன்? ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் விசுவாசித்தார். பிரியமானவர்களே, மரணத்தின் பள்ளத்தாக்கு போன்ற சோதனைகளா, வேதனைகளா, கண்ணீரா, பிரிவுகளா, இவை யாவும் நிரந்தரமானவைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களை ஒரு பிரச்சனை சந்திப்பதற்கு முன் அது இயேசு கிறிஸ்துவை சந்தித்து விட்டு தான் வந்திருக்கிறது. ஆகவே அவர் உங்களோடு இருக்கிறபடியினாலே பிரச்சனைகளை தாங்கக்கூடிய பலத்தை தருவார். பிரச்சனைகளை மூழ்கி சாகும்படியாக அல்ல, பிரச்சனைகளை ஜெயித்து வெளியே வரும்படியாக அவர் உங்களுக்கு பலன் தருவார், சுகம் தருவார், ஆரோக்கியத்தை தருவார். அவர் வார்த்தை உங்களை தேற்றுவதாக. விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களோடு இருக்கும் அந்த மாபெரும் விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.